சகோதரர் பக்சிங் அவர்களின் ஊழியத்திலிருந்து விடாய் துணிக்கேற்ற வார்த்தைகள். அக்டோபர் மாதம் 28ஆம் தேதி. அவர்கள் பலத்தின் மேல் பலம் அடைந்து. சங்கீதத்தின் புஸ்தகம் 84 சங்கீதம் 7வது வசனம். நாம் மறுபடியும் பிறக்கும்பொழுது கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவை நமது இரட்சகராக ஏற்றுக்கொள்கின்றோம். ஆனால் பல வருட யுத்தங்கள் மற்றும் வெற்றிகளுக்கு பிறகுதான் அவரை நம்முடைய ராஜாவாக ஒப்புக்கொள்ள ஆரம்பிக்கிறோம். சில சந்தர்ப்பங்களில் கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவின் அரசாட்சி மற்றும் தலைமைத்துவத்தின் கீழ் வருவதற்கு ஒருவருடைய முழு வாழ்க்கையும் கடந்து போகும். யூதா கோத்திரம்தான் தாவீதின் அரசாட்சியின் கீழ் முதலாவதாக வந்தது. யூதா என்றால் ஆராதனை என்று பொருள். தேவனை ஆராதித்து அவரை பெருமைப்படுத்த தொடங்குபவர்கள் தேவனை ராஜாவாக ஏற்றுக்கொள்கிறார்கள். தேவனை துதிக்கவும் அவரை பணிந்து கொள்ளவும் மகிமைப்படுத்தவும் கற்றுக்கொண்டால் அவரை நம்முடைய ராஜாவாக ஒப்புக்கொள்ள கற்றுக்கொள்கின்றோம். 2 சாமுவேல் புஸ்தகம் 3வது அதிகாரம் 1வது வசனத்தில் நாம் வாசிக்கின்றோம். சவுலின் குடும்பத்துக்கும் தாவீதின் குடும்பத்துக்கும் நெடுநாள் யுத்தம் நடந்தது. தாவீது வரவர பலத்தான், சவுலின் குடும்பத்தாரோ வரவர பலவீனப்பட்டு போனார்கள். யோவாப் தாவீதின் சார்பாகவும் அப்னோர் சவுலின் சார்பாகவும் யுத்தம் செய்தார்கள். அந்த போரில் தாவீதும் அவனுடைய ஆட்களும் மனித பலத்தை பயன்படுத்தவில்லை. தாவீது தேவனுடைய சித்தத்திற்கு கீழ்ப்படிய தொடங்கிய போது அவன் மேலும் மேலுமாக பலமடைந்தான். ஆனால் சவுலின் குடும்பம் பலவீனமாக மாறியது. ஏனென்றால் அவர்கள் சுயமரியாதையை விரும்பினார்கள். அப்னோரும் அவனுடைய ஆட்களும் சவுலுக்கு தவறான விசுவாசத்தை காண்பித்து ஆளப்பட்டனர். நம்முடைய காலத்திலும் ஒரு யுத்தம் நடப்பதை காண்கின்றோம். மனித அனுதாபத்தின் காரணமாக ஒரு மனிதனை ராஜாவாக ஏற்றுக்கொள்ள நாம் விரும்புகின்றோம். அதிகாரம் மற்றும் சுயமரியாதையை விரும்புகிறவர்கள் கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவின் ராஜ்யத்தை மறுக்கிறார்கள். கர்த்தரின் பக்கம் நிச்சயமாக இருப்பவர்கள் அவரை தங்களுடைய ராஜாவாக இருக்க வேண்டும் என்று கோருகிறார்கள். ஜனங்கள் தங்கள் வாழ்க்கையில் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுக்கு உரிய இடத்தை கொடுக்காததால் அவர்கள் தோல்வி மற்றும் பின்மாற்றத்தில் வாழ்கின்றதை பார்க்கின்றோம். எல்லா இடங்களிலும் பல விசுவாசிகளுக்குள் மோதல் நடந்து கொண்டிருக்கிறது. ஒருபுறம் எல்லாவற்றிலும் முழு அதிகாரம் பெற விரும்பும் ஜனங்கள் காணப்படுகிறார்கள். மூப்பர் பதவி அதிகாரம் பெற வேண்டும் என்ற லட்சியம் கொண்டவர்களாக அவர்கள் தாங்களாகவே ராஜாவாக இருக்க விரும்புகிறார்கள். தேவனுடைய காரியங்களில் பதவிக்கும் அதிகாரத்துக்கும் இடையூறாது சண்டை நடைபெறுகிறதை பார்க்கிறோம். மறுபுறம் தங்கள் செயல்களில் கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவுக்கு முதலிடம் கொடுக்க நிச்சயமாக விரும்பும் ஜனங்களும் இருக்கிறார்கள். 1 பேதுரு புஸ்தகம் 5வது அதிகாரம் 2 மற்றும் 3வது வசனங்களில் கர்த்தருக்கு ஊழியம் செய்வதில் ஜனங்களுடைய வெவ்வேறு நோக்கங்களை பற்றி நாம் வாசிக்கின்றோம். உங்களிடத்தில் உள்ள தேவனுடைய மந்தையை நீங்கள் மேய்த்து கட்டாயமாய் அல்ல, மனப்பூர்வமாய், அவலட்சணமான ஆதாயத்திற்காக அல்ல, உற்சாக மனதோடும் சுதந்திரத்தை இருமாப்பாய் ஆளுகிறவர்களாக அல்ல, மந்தைக்கு மாதிரிகளாகவும் கண்காணிப்பு செய்யுங்கள். சிலர் பதவிக்காகவும் சிலர் பணத்துக்காகவும் சிலர் அதிகாரத்திற்காகவும் ஆசைப்படுகிறார்கள். ஆனால் கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவுக்கு ஊழியக்காரராக சேவை செய்ய விரும்புகிறவர்கள் மிக குறைவானவர்களே. முதலில் நாம் கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவை நம் வாழ்க்கையில் ராஜாவாக அரியணையில் அமர்த்த வேண்டும். பிறகு அவருடைய உடன் ஊழியர்களாக நம்முடைய உள்ளான நிலையை நாம் பார்க்க ஆரம்பிப்போம். அவருடைய ராஜ்யத்தின் கீழ் வருவதன் மூலம் மட்டுமே நாம் அரசாட்சி மற்றும் தலைமைத்துவத்தின் கீழ் வந்து அதன் மூலம் நாம் நமது ஐக்கியத்தை உணர ஆரம்பிக்கின்றோம்.